ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, அன்றைக்கி நம்ம ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் நைட்டி தான் பார்க்க போகிறோம். அது என்ன கலர்லாம், இது கிரே கலர், அப்புறம் இன்னொன்று ரோஸ் கலர். சரியா, இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தைக்க போகிறோம். ரெண்டும் சேம் டிசைன் தான், பட் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி இது பிங்க் கலர் தனியாக வெட்டி வச்சுருக்கேன். இதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் சேஞ்சாக வரும். அந்த மாதிரி இருக்குது. சரியா, இது நார்மலாக நைட் கட் பண்ணுறது நார்மலாக நம்ம நைட்டி கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் கட் பண்ணணும். ஆனால் ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் இந்த மாதிரி இதில் ஒரு சின்ன கட்டு, இந்த ஆம்கோலுக்கு கீழே கொஞ்சம் இடம் விட்டு இப்படி நேராக கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் இது அப்ராக்சிமேட்டாக தான் கட் பண்ணேன். குறிப்பிட்ட அளவு வேணும் அந்த மாதிரி கட் பண்ணலை. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு இதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க, இதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிங்கன்னா சரியாயிடும். திருப்பி கட் பண்ணிவிட்டு இந்த நைட்டி பீஸில் உள்ளதை அந்த நைட்டியில் போடணும், அந்த நைட்டியில் உள்ளதை இதில் எடுத்துக்கணும். சரியா, இந்த ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். வேறு எல்லாமே நார்மல் தான். ஓகேயா, இனி கட்டிங்கில் இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட். வேறு எல்லாம் ஹேண்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வேறு எல்லாம் சேம் தான். இது மாற்றி போட்டிருக்கிறேன். சரி, அதனால தான் வித்தியாசமாக இருக்குது. சரி, இனிமேல் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா, இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணணும். அதுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு இதில் ஒரு சின்ன கட் கொடுத்துக்கணும். சரியா, நம்ம மடக்கி தைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன கட் கொடுத்துட்டு இதை இப்படி மடக்கி, இது எதுக்கு கட் கொடுக்குறோன்னா, இதை அப்புறம் மடக்கும்போது ஒரு சைடு மடங்கும், இன்னொரு சைடு கொஞ்சம் சுருக்கமாக வரும். அதனால தான் அப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காக இதில் ஒரு கட் கொடுத்துருக்குறோம். சரியா, இனி என்ன பண்ணணுன்னா, இதை இந்த உள் பக்கமாக இதை இப்படி மடக்கிக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் இங்கே இருக்கா, இப்படி மடக்கிக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த சைடு இப்படி மடக்கி இந்த பீஸை உள்ளே வச்சுட்டு இதுக்கு மேலே இதை இப்படி கரெக்டாக சென்டர் பாயிண்டில் வச்சு இதை மடக்கி இதுக்கு மேலே வச்சு இப்படி இந்த பக்கம் வர ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். அதே மாதிரி இந்த பக்கத்தை இப்படி மடக்கி இந்த பீஸுக்கு மேலே கரெக்டாக சென்டர் பாயிண்டில் வச்சு இந்த பக்கமாக இங்கே வர இந்த சைடு வரைக்கும் தைச்சி விட்ருவோம். சரியா, தைச்சி விட்டுட்டோன்னா இந்த ஃப்ரண்ட் பீஸ் ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஜாயின் பண்ணியிருக்கேன் நான். அது நெக்கு இன்னும் கொஞ்சம் கீழே தாத்து வெட்டணும். இது பேக் நெக்கு சைஸில் இருக்குது. சரி, அதை நான் வெட்டும்போது காமிக்கிறேன். இன்னும் ஜாயின் பண்ணி விட்ருக்குறேன். பாருங்கள், எதுக்கு சென்டர் பாயிண்ட்லேருந்து ஜாயின் பண்ண சொன்னீங்கன்னா, அது கரெக்டாக செட் ஆகணும். இங்கேருந்தே நம்ம தைச்சிட்டு போனோன்னா அது கொஞ்சம் முன்ன பின்ன வந்துடும். அப்புறம் கரெக்டாக ஃபினிஷ் கரெக்டாக வராது. இது சென்டர்லேருந்தே தைச்சிட்டு வரும்போது இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கூட நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போது நீட்டாக இருக்கும், மிஸ்டேக் வராது. அதுவே நம்ம அதனால தான் சென்டர் பாயிண்ட்லேருந்து இங்கே தைச்சி விடணும். அதே நேரத்தில் திருப்பியும் சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த பக்கம் தைச்சி விட்றணும். இந்த பக்கம் லைட்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த பக்கம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கட் பண்ணி விட்டுக்கலாம். ஆனால் சென்டர் பாயிண்டில் கொஞ்சம் தள்ளிலாம் வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. சரியா, அதனால் எப்போனாலும் சென்டர் பாயிண்ட்லேருந்து இங்கே தைச்சி விடுங்க. சரி, அந்த மாடல் தைக்கிறதா இருந்தால் அப்படி தைங்க. இப்போ ஃப்ரண்ட் நெக் அவங்க தந்திருந்த அளவு நைட்டி அளவுக்கு பார்த்து அந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன். சரியா, ஓகே. இனிமேல் மாடலில் வச்சு ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அடுத்து நம்ம மாடல் வைக்கிறதுக்கு இந்த சைடில் கட் பண்ண துணி ஒரு 4 பீஸ் இருக்கும், அதை எடுத்து வச்சுருக்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு பீஸை தனியாக எடுத்துருங்க. ஒரு 2 பீஸை எடுத்து வச்சிடணும். இதுக்குன்னா பாக்கெட் வைக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் அந்த சிப் வச்சு அதை கவர் பண்ணணும்ல, அதுக்கு எடுக்கிறதுக்காண்டி இந்த ஒரு பீஸையும் எடுத்துடணும். இந்த பீஸை யூஸ் பண்ணி தான் நெக் டிசைன் நம்ம பண்ணணும். சரியா, அதுக்கு இது நெக் இந்த சைஸ் வருதுன்னா எக்ஸ்ட்ரா இந்த பக்கமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் வந்தால் தான் நமக்கு நெக் டிசைன் வைக்க நல்லாயிருக்கும். அதனால் இந்த பக்கம் இருக்குல்ல, இதிலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி அதை இந்த பக்கம் ஜாயின் பண்ணி இதை கொஞ்சம் பெரிய சைஸில் ஆக்கி திருப்பி அதில் நெக் டிசைன் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிடணும். நான் இதை ஜாயின் பண்ணி எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். சரியா, ஃபஸ்ட்டு இந்த பீஸ், இதில் 2 பீஸ் இருக்குது. இது நேராக கரெக்டாக அந்த சைடு இது இந்த சைடு அந்த நைட்டியோட கரை பக்கம் சொல்லுவாங்கள்ல, அதை கரெக்டாக நேராக எடுத்து வச்சுருக்கிறேன். சரியா, இனி இதுக்கு மேலே ஃப்ரண்ட் பீஸ் நம்ம நெக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பீஸை எடுத்து வைக்கணும். பாருங்கள், அந்த பீஸ் கரெக்டாக மடித்து வச்சுருக்கேன். நான் அதுக்கு மேலே நம்ம எடுத்துருந்த ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணியிருந்தோம்ல, அதை வச்சுருக்கிறேன். சரியா, அதுக்கப்புறம் இனி இந்த சைஸ்க்கு இது இப்படி கட் பண்ணி
இந்த இப்படி இதில் கட் பண்ணி இப்படி இந்த நெக்கை வந்து இதில் இந்த பீஸ்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் நெக் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். அதே டைமில் இந்த ஹைட் எவ்வளோ தேவை அந்த நெக்குக்கு அந்த ரேஞ்சுக்கு இதையும் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டேன். சரியா? இப்போ பாருங்கள், நெக் வந்து இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இந்த பக்கம் கொஞ்சம் பீஸ் இப்படி கொஞ்சம் வந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா இந்த பக்கம் சின்னதாக இருக்குது, இந்த பக்கம் ரொம்ப ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த பீஸை வச்சு இந்த பக்கம் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? இல்லை பேலன்ஸ் வருதுல்ல, இந்த பீஸை இது கூட ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போது நெக் வந்து கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன். நான் அட்டாச் பண்ணுற இடம்னா தெரியுது பாருங்கள், இந்த இதுவும் இந்த ரெண்டும் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதனால தான் கொஞ்சம் நெக் வந்து பெரிய நெக் டிசைன் கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சிம்பிளாக வரும். அதனால தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். சரியா? இதில் வேணால் லேஸ் வச்சு கவர் பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்து நம்ம என்ன பண்ணணுன்னா, இதை மாற்றி எடுத்துட்டு இந்த பக்கத்துலேருந்தே இப்படி லைட்டாக எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ அந்தளவுக்கு மடித்து தைங்க. இப்படி மடித்து ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணி இந்த பக்கம் ஃபுல்லாக முடிக்கணும். இந்த பக்கம் வேணாம், கீழே இந்த பக்கத்துலேருந்து இது வரை முடிக்கணும். அதேமாதிரி இந்த பீஸ்லேயும் இந்த பக்கத்துலேருந்து இது வரை மடித்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேயா? பாருங்கள், இப்படி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஃப்ரண்ட் பீஸு ஜாயின்லாம் பண்ணி வச்சுருக்கோமே, அந்த பீஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த நெக் பீஸ் இதையும் வச்சு இப்படி கரெக்டாக அந்த ஷேப்கே வச்சுருக்கேன். சரியா? வச்சுட்டு இனி இதில் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அப்படியே தைக்கணும். சரியா? அப்படி தைச்சி இந்த மாதிரி ஃபுல் நெக்கே இந்த மாதிரி தைச்சி விடணும். பாருங்கள், இதை வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணனால உங்களுக்கு தெரியாது, தெரிய சான்ஸ் இல்லை. பாருங்கள், இதில் இப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி அடிக்கும்போது சுருக்கம் இல்லாமல் இருக்கணும்ல, அதுக்காக இந்த கார்னர்லாம் கட் கொடுத்துருக்குறேன். இதில் ஒரு கட்டு, நான் இதில் ஒன்று, இதில் ஒன்று, 3 கார்னர்லேயும் கட் கொடுத்துருக்கிறேன். சரியா? ஓகே. இனி இதை வந்து அப்படி மாற்றி எடுத்து அந்த பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்படி உள்ளே எடுத்து இப்படி திருப்பி விட்டுருக்கோங்க. அதே மாதிரி இதையும் போட்டு உள் பக்கமாக திருப்பி எடுத்துக்கோங்க. இப்படி திருப்பி எடுத்து இனி அந்த பக்கம் மாற்றி எடுத்து அப்படி தைக்கணும். சரியா? பாருங்கள், மாற்றி எடுத்த பிறகு இந்த மாதிரி இருக்குது. சரியா? இனி இதில் ஒரு பதிப்பு அடி அடிக்கணும். 15 கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இதை பதிச்சு அடிக்கணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதிலெல்லாம் திருப்பி இதுலேயும் அப்படி லேஸ் வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணி விடணும். சரியா? சரிங்க, இது பதிச்சு தைச்சாச்சு. இனி வந்து லேஸ் வச்சு தைக்கணும். லேஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதில் லேஸ் வச்சு தைச்சிக்கணும். இது வந்து இந்த லேஸ் வந்து இப்படியும் தைக்கலாம், இந்த மாதிரி வச்சும் தைக்கலாம், அதே மாதிரி இப்படி வச்சும் தைக்கலாம். ஆனால் வந்து சேம் கலரில் ஆஷ் கலரில் தான் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம இப்படி வச்சு தைச்சா தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இங்கே உள்ளேயே இப்படி இந்த மாதிரியே வச்சு தைக்கும்போது நல்லா இருக்காது அந்தளவுக்கு. இது இப்படி வெளியே தெரியும் போது இந்த பிங்க் கலரில் படும்போது அது பார்க்க நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி இந்த லேஸோட ஒரு சைடு இந்த விளிம்பு இதை வந்து ஃபஸ்ட்டு இதிலேருந்து டோட்டலாக இங்கேருந்து கீழே வர ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கணும். அட்டாச் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு பீஸ் எடுத்து இந்த பக்கமாக அட்டாச் பண்ணிக்கிட்டு தென் இந்த சைட்லேருந்து லாஸ்ட்டில் கார்னர் வர கீழே திருப்பி இந்த நைட்டியில் வச்சு திருப்பி அட்டாச் பண்ணணும். ஃபஸ்ட்டு லேஸாக இந்த பீஸில் வச்சு ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சைடு இதில் வச்சு ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி இந்த வெளிப்பக்கமாக வரக்கூடியதை வந்து நைட்டி கூட வச்சு ஜாயின் பண்ணி முடிக்கணும். சரியா? முடித்த பீஸை காமிக்கிறேன். பாருங்கள், லேஸ் அட்டாச் பண்ணி விட்ருக்கேன். சரி, அந்த கார்னரில் தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அது மாதிரி இந்த பக்கமும் அட்டாச் பண்ணி விட்ருக்கேன். இனி நம்ம வந்து இப்படி எடுத்து கொடுத்துட்டு கரெக்டாக சென்டரில் இந்த மடிப்பு இருக்குல்ல, அதுக்கு நேராக இதை எடுத்து வச்சு இப்படி இங்கேருந்தே ஸ்டிச் பண்ணி இப்படி ஃபுல் லாஸ்ட்டில் எண்டில் வச்சு ஸ்டிச் பண்ணி இந்த பக்கம் கொண்டு முடிக்கணும். அதே மாதிரி இதையும் இதுக்கு நேராக இப்படி வச்சு எக்ஸ்ட்ரா எனக்கு லேஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே வந்து திருப்பி ஸ்டிச் பண்ணி கொஞ்சம் சுருக்கு இல்லாமல் பார்த்து இந்த சைடு வரைக்கும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கோங்க.
அதோட முடிஞ்சு நைட்டி. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஜிப்லாம் வைக்கணும். அதெல்லாம் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கிறேன், வேணா பாருங்கள். ஜிப் வச்சு அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரிலாம் வச்சு பாக்கெட்லாம் வச்சு கையெல்லாம் ஜாயின் பண்ணி முடிக்கணும். சரியா? முடித்த பிறகு எப்படி வருங்கிறத நான் வீடியோ லாஸ்ட்டில் வந்து அப்லோட் பண்ணுறேன்.